ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி பாட்டில் இப்போ வந்து நல்லா எண்ணெய் விட்ருக்கோம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். ஸோ ரெண்டும் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பட்டையும் கிராம்பும் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா பட்டையும் கிராமும் போட்டு நல்லா பொரிச்சு வரட்டும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து 1 கிலோ கறி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1/4 கிலோ வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் தான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த நெய்லையும் எண்ணெயிலையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்து வரணும் வெங்காயம். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாசம் வந்து நல்லா செமையாக வரும். நல்லா அந்த நெய்யில் வந்து வெங்காயமும் நல்லா புதினாவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து மிக்சியில் ஒரு 2 அடி அடித்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. ஸோ நல்லாவே அடுப்பில் சிம்மை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து குண்டு மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த குண்டு மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் 7 சேர்த்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 10 கூட சேர்த்திக்கலாம். கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் நெக்ஸ்ட்டு போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ வந்து நாங்கள் 7 தான் போட்டிருக்கோம். ஸோ இதுவும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக அவசரப்படாமல் நம்ம வந்து எல்லா வேலையும் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இஞ்சியும் பூண்டும், அதாவது 1 கிலோ வந்து இஞ்சிக்கு 1 கிலோ பிரியாணிக்கு வந்து ஏற்ற மாதிரி இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வந்து எடுத்திருக்கோம். ஒரு கையளவு அந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ பார்த்துக்கிங்க இல்லையா, அதுதான் அளவு. ஸோ அதுவும் நல்லா வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாம் ஒன்றா கலந்து பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து செமையாக வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தக்காளி போடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து 1/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லியும் நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவிடும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ 7 பச்சை மிளகாய்க்கு 3 டீஸ்பூன் வந்து வரமிளகாய் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து காரம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டியும் குறைச்சும் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் இது. ஸோ அதுவும் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூளும் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு உப்பு போட்டோம். இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து மிதந்து வரணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸோ நல்லா வந்து இதெல்லாம் வந்து ஆயிருக்கு. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் இதாகி வந்திருக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பரவுற மாதிரி ஸோ நல்லா வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் போட்டு விட்டுருக்கோம். ஸோ வந்து ஒரு லெமன் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி போட்டுப்போம். ஸோ அதுவும் நல்லா ஈவனாக பரவுற மாதிரி நம்ம எல்லாமே வந்து கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி உப்பு காரம் நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி வந்து கணக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம 6 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா அரிசி எல்லாம் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூடி போட்டு மூடி வச்சுட்டு